நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ரஞ்சிதமே புத்தம் புதிய மெகா தொடரின் ஆடி தங்கமழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர்களுக்கு 1 பவுன் தங்கம். காணத் தவறாதீர்கள். எத்தனை உயிர் போனாலும் கவலை இல்லைன்னு விஷம் வச்சவளுக்கு தண்டனை சாவு. மரணம். அதுதானே நியாயமான தண்டனையா இருக்க முடியும். அப்கோர்ஸ். அதனால நீ எனக்கு மரண தண்டனை தரப்போற? முதல்ல வாயில தான் ரத்தம் லேசா வரும், அது ஆரம்பம்தான். அதுக்கப்புறம் இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் தடைப்படும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். கண்ணு சொருகும், மயக்கம் வரும். அதுக்கப்புறம் ஃபைனலா பூம், மேசிவ் அட்டாக். அதுக்கப்புறம் க்ளோஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ செத்துருவ மாயா. ரொம்ப பாவம் இல்ல? என்ன, உனக்கு மட்டும்தான் விஷம் வைக்க தெரியுமா? எனக்கும் வைக்க தெரியும். ஜஸ்ட் நவ் நீ பீட்சா ஆர்டர் பண்ணல, பீட்சா வந்துச்சா? ஐயோ, மிச்சம் வைக்காம வா முழுசா சாப்பிட்டுட்ட. அந்த பீட்சால விஷத்தை கலந்து அனுப்புனதே நான் தான். நீ ஸ்வீட்ல விஷம் வச்ச, நான் பீட்சால விஷம் வச்சுட்டேன். நோ நோ, இது பாரு பொன்னி, நீ இப்படி செய்வேன்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஏன் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணல? எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? வினைய விதைச்சா வினைய அறுக்கணும், விஷம் வச்சா விஷம்தான் வைக்கணும். நோ, நான் சாக கூடாது, நான் வாழணும், நான் உயிர் பழைக்கணும். நான் ஹாஸ்பிடல் போறேன். எங்க போற? பொன்னி ப்ளீஸ் விடு, பொன்னி விடணும், ப்ளீஸ் விடு. நான் உயிரோட இருக்கணும் பொன்னி. முடியாது மாயா, என் கண்ணு முன்னாடி நீ துடிச்சு சாகணும் மாயா. அதுக்கு தான் அதை பண்ணிருக்கேன். பொன்னி பொன்னி ப்ளீஸ் விளையாடாத. இது பாரு, 1000 இருந்தா நான் உன் தங்கச்சி இல்லையா? என்ன போக விடு. இரு, என்ன சொன்ன? அக்கா பையங்கிறதுனால தானே சூர்யாவை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தேன்னு சொன்ன. அதே தான் நானும் சொல்றேன். நீ என் தங்கச்சி தானே, அதனாலதான் நான் உன்னை சாகடிக்க பாக்குறேன். இது நல்லா இருக்குல்ல, சந்தோஷமா இருக்குல்ல கேக்குறதுக்கு? இத பாரு, நான் சூர்யாக்கா அம்மாடி. என் பையனை ஒழிச்சு கட்ட நீ திட்டம் போட்டா அவனோட தாயா நான் விஷத்தையும் திம்ப, விஷத்தையும் சாப்பிட வைப்பேன். பொன்னி இது பாரு, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிரு பொன்னி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன ஹாஸ்பிடல் போக விடு. சொன்னா கேளு பொன்னி, என்ன விடு. இது பாரு, நான் உனக்கு என்ன வேணாலும் தரேன். என்ன வேணாலும், என்ன ஹாஸ்பிடல் போக விடு ப்ளீஸ். என்ன விடு பொன்னி. மரண பயம், உயிர் வாழணுங்கிற ஆசை உன்னை எப்படி எல்லாம் மாத்திருக்கு பாத்தியா? இத பாரு, இனிமேலாவது திருந்தி நல்ல மனுஷியா வாழ பாரு.
என்ன மேடம் புரியல? நீ சாப்பிட்ட பீட்சால நான் விஷம்லாம் ஒண்ணு கலக்கல. ராணி அக்கா சொன்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க சொன்ன மூலிகையை தான் அந்த பீட்சால நான் கலந்தேன். என்ன லைட்டா ரத்தம் வரும், உனக்கு இப்ப வந்தது இல்ல, ஆனா அதுவும் கொஞ்ச நேரத்துல நின்னுடும். பாரு நின்னுடுச்சு. பதிலுக்கு பதில் ஏன் உன்னை விட அதிகமாவே என்னால திருப்பி கொடுக்க முடியும். ஆனா ஓ லெவலுக்கு நான் சீப்பாலாம் நடந்துக்க மாட்டேன். இங்க பாரு, இந்த அக்காவை இந்த பொன்னிய இறங்க வச்சிடாத. மன்னவனே அழலாமா? ஏய் பாட்டி, ரொம்ப பசிக்குது, சோத்த போடு. உன்னுயிராய் நான் இருக்க, என் உயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா. ஏய் காய்க்கிழவி, பெரிய எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவோட பேத்தி, பாட்டு கேட்கலன்னா உனக்கு நேரம் போகாதோ? பசி உயிரே போகுது, போய் சோத்த போடு. ஆ, நான் எதுக்கு உனக்கு சோறு போடணும்? பின்ன வேற யாரு போடுவா? ஹ, அதான் ஊர்ல இருந்து அத்தை மொவ வந்திருக்கா, அவகிட்ட போய் கேளு, போடுவா. அத்தை மகளா? கிழவி விளையாடாத. ஏய், நான் ஏன்டா உங்ககிட்ட விளையாட போறேன்? உள்ள போய் பாரு, சாதம் போடுவா, போ. எனக்கு அத்தை மகளா? நமக்கு தெரியாத அத்தை மகளா? யாரா இருக்கும்? எம்மா, இந்த பொண்ணு ஏங்க? எம்மா உன்னத்தம்மா? ஏ கண்ணம்மா, நீ எங்க என்னோட பேரை மறந்துட்டியோன்னு பார்த்தேன். உன் கண்ணம்மா வந்திருக்கேன்னதும் ஓடி வந்து என்னை கட்டிக்குவேன்னு பார்த்தா சோத்த கொட்டிக்கிறதுலே குறியா இருக்கியே. எனக்கு ஏது கண்ணம்மா? அப்படிலாம் யாரும் இல்லைங்க. இல்லையே, ஊர்ல எவ்வளோ இருக்கிறதா சொன்னியே. என்ன விளையாட்டு ஐசம்மா? என்ன? ஐசம்மா இல்ல, கண்ணம்மா. உனக்காக பிறந்து, உனக்காக வளர்ந்து, உனக்காக ஆளாகி, உனக்காகவே காத்துட்டு இருக்கிற கண்ணம்மா சின்ன தம்பி. ஐசம்மா, என்ன வேஷம் இது? இது உங்களுக்கு சத்தியமா செட்டே ஆகல. எல்லாம் செட் ஆகும் சின்ன தம்பி. உன் அத்தை மக கண்ணம்மா பாவாடை தாவணியா கட்டிக்குவா,
கட்டிக்கிறேன். தலை நிறைய மல்லிப்பூ வச்சுப்பாளா? இதோ வச்சுக்கிறேன். காலையில வாசல் தெளிச்சு கோலம் போடுவாளா? நான் கோலம் போடுறேன். மாடுகண்ணை பாத்துப்பாளா? நான் பாத்துக்கிறேன். எல்லார்கிட்டயும் உன்ன மாதிரியே அன்பா இருப்பாளா? நானும் அப்படியே இருக்கேன். எல்லாம் செட் ஆகும் சின்ன தம்பி. என் வாழ்க்கை கண்ணம்மாவோடதான்னு சொன்னல்ல, வாழ்க்கை முழுக்க நான் கண்ணம்மாவா இருக்கேன் சின்ன தம்பி. என்னால முடியும். எனக்காக நீ ஒன்னும் மாற வேண்டாம். உனக்காக நான் மாறுறேன். ஏன்னா எனக்கு நீ வேணும் சின்ன தம்பி. ஏய் ஸ்டாப் ஸ்டாப். ஏய் ஐஸ பாத்தியா? அந்த ஐசம்மாவை கண்ணம்மாவா மாத்தினது ஐயம் எல்லாம் என் கை வண்ணண்டா. கிராமத்து பொண்ணு நினைச்சு ஏமாந்துட்டியா? ஏய் கிழவி, வினை எது விளையாட்டு எதுன்னு தெரியாம விளையாண்டுகிட்டு இருக்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு தெரியும். அப்பதான் உன் ஆட்டம் அடங்கும். ச்சே. போடா போடா. எனக்கே அறிவுரை சொல்றான். நானே 100 பேருக்கு அறிவுரை சொல்லுவேன். பைத்தியக்கார பையன்.